நான் சொன்னேன்ல நான் ரொம்ப கஞ்ச. ஸோ எனக்கு வந்த காசு ஃபர்ஸ்ட் நான் ஏதோ இன்வெஸ்ட் அப்படி எல்லாம் பண்ணுவேன். அண்ட் மீதி எல்லாருமே லைக் எப்படி என்னோட இந்த ட்ரெஸ் 10,000 ஓடது, இந்த பேக் 20,000 ஓடது, இந்த ஃபோன் இவ்வளவு இது அது அப்படியெல்லாம் ஃபிளெக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் என்னோட சொந்த கார் வாங்கியாச்சு. சின்னதா இருந்தாலும் என்னோட சொந்தது. என்னோட சொந்த ஃபிளாட் வாங்கியாச்சு. அந்த விஷயம் சொல்லும்போது ஐ ஃபீல் யா ஐ ஹவ் டன் சம்திங் குட். எனக்கு அந்த ரொம்ப காஸ்ட்லி பேக் வாங்குறது ஆர் இது அது யாருக்கே தெரிய போறது. 4 நாள் கழிச்சு அது சும்மா கபர்ட்குள்ள அப்படியே இருக்கும். நம்ம என்கிட்ட குறைச்சபட்ச 15 பேக்ஸ் இருக்கும். நான் சுத்தி சுத்தி ஒரு டைம்ல நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட எத்தனை பேக்ஸ் இருக்கும், பர்ஸ் இருக்கும். நீங்க இப்போ கரண்டா லாஸ்ட் 2 மாசத்துல 4 பேக்கு மேல நீங்க இருக்கவே இல்லை. அந்த கபர்ட்லயே அப்படியே இருக்கு. என்னோடதும் அப்படிதான். சோ அதுக்காக நம்ம ரொம்ப ஜாஸ்தி காஸ்ட்லி ஏதோ வாங்கிட்டு என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் நீங்க எவ்வளவு காஸ்ட்லியா வாங்கிருக்கீங்க? இதுக்கு இந்த பட்ஜெட் மேல நான் போக மாட்டேன் அப்படின்னு. காஸ்ட்லியஸ்ட் சாரி 33,000 இருந்துச்சு. அந்த டைம்ல நான் ஜஸ்ட் மூவி ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் சவுத்ல. அண்ட் தட் வாஸ் ஃபார் மை மாம். ஓகே. ஸோ லைக் வென் இட் கம்ஸ் டு லைக் என்னோட மாம் ஆர் அப்பாக்காக அந்த டைம்ல ஐ டோன்ட் சி எனி பிரைஸ் டேக். ஈவன் என்னோட தம்பிக்காக ஷூ வாங்குறது ஏதாவது அந்த டைம்ல கூட ஐ டோன்ட் சி த பிரைஸ் டேக். பட் வென் இட் கம்ஸ் டு மீ என்னோட திங் வாங்குறது டைம்ல ஐயோ 1000 வேண்டாம் வேண்டாம், இது ஆன்லைன்ல எனக்கு நான் 500ல வாங்கிடுவேன், அது பார்க்கலாம் அப்படி சொல்லி அங்க இருந்து அப்படியே வந்துடுவேன். நான் ஐ டோன்ட் லைக் டு எனக்காக ரொம்ப ஜாஸ்தி காஸ்ட்லி திங்ஸ் வாங்குறது அவ்வளவு பிடிக்காது.